விஷ்ணு மொபைல்ஸ் ஒரு நேம ஒரு பிராண்டா மாத்தி உங்க முன்னாடி நின்று இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. 12th படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்காக சீட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சேன். அப்போதான் எனக்கு வந்து சென்னையில சீட்டு கிடைச்சது. சென்னையில சீட்டு கிடைச்சது இல்லாம கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மகிட்ட வசதி கிடையாது. காலேஜ் ஃபீஸ் தான். சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போவோம், போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப்ல ஒரு மொபைல் ஷாப் போயிட்டு சர்வீஸ் சேல்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதை வச்சு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டு என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சரி மொபைல் சர்வீஸ் தெரியும்ல, ஒரு சின்ன கடை ஒன்று ஓப்பன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். சக்சஸ்ஃபுல்லாவும் ரன் பண்ணேன். ஒரு பிசினஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சது. அப்படி கஷ்டப்படும் போது என்னோட ஃபேமிலியில எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்போ வரைக்குமே பெரிய லெவல்ல எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம விஷ்ணு மொபைல்ஸ் ஒரு நேம ஒரு பிராண்டா மாத்தி உங்க முன்னாடி நின்று இப்ப பேசிட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சு இப்போ வரைக்கும் பண்ணாம இருப்பீங்க. அதை இந்த செகண்டே தூக்கி போட்டு உங்களை நம்பி ஆரம்பிங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இன்னைக்கு May 1 உழைப்பாளர்கள் தினம். என்னோட லைஃப் ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.